அந்த குழந்தை தான் விநாயக பெருமான் இல்லையா? அந்த குழந்தை எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா, அவங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி அவங்க மஞ்சளை எடுத்து குழப்பி சின்னதா மஞ்சள்ல பிடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த உருவத்தை தான் கடைசியா ஒரு குழந்தை பிள்ளையாரா உருவாக்கியிருப்பாங்க. அதே போலதான் நம்மளும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதுல எந்த தடங்களும் வரக்கூடாது. ஒவ்வொரு விஷயமும் இறை பாதுகாப்போட நல்ல விதமா நடந்து முடியணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பிள்ளையார பிடிச்சு வைப்போம். அதுவும் மஞ்சள்ல பிடிச்சு வைப்போம். இதுக்கு காரணம் மஞ்சள் அதிபயங்கரமான ஒரு தெய்வ சக்தியையும் தெய்வ ஆற்றலையும் தனக்குள்ள கொண்டிருக்கிறதுனாலதான் பார்வதி அம்மனே பிள்ளையார அந்த மஞ்சளை வச்சு உருவாக்குனாங்க. நம்ம ஊர்ல நம்ம பெரியவங்கலாம் அந்த காலத்துல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் எல்லாருமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். எதுக்காக மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த அதிபயங்கரமான தெய்வ ஆற்றலை கொண்ட அந்த மஞ்சள் நம்ம உடல்ல படும்போது உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் 7 ஆதார சக்கரங்கள் மட்டும் உடம்புல இல்ல, உடம்புல நிறைய சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்கள் எல்லாம் ஒரு தெய்வ அதிர்வலைகளையும் தெய்வ ஆற்றலையும் கொண்டு இயங்கினாதான் அந்த உடல் ஆரோக்கியமானதாக இருக்கும். அந்த சக்கரங்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கணும், அவங்களுக்கு உடல்ல எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, பெண்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே மஞ்சள் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்காங்க. மஞ்சளுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் உண்டு. இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுனால நம்மளுடைய சக்கரங்கள் சக்தி பெறுவது மட்டும் இல்லாம தேவையற்ற எதிர்மறை ஆற்றல் நம்மளை தீண்ட விடாம அது செய்யும். இது மூலமா பெண்களுக்கு காத்து கருப்பு அந்த நேரத்துல அந்த காலத்துலலாம் இப்ப பீரியட்ஸ்லாம் ஆயிட்டாங்க, அந்த நேரத்துல பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட இந்த மாதிரியான மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும் வழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. இப்பவும் இருக்கு. சில பேரெல்லாம் இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அது தெரிய வரதில்லை. பொட்டு கூட எதுக்காக மஞ்சளும் குங்குமமும் கலந்து வச்சிருக்காங்க அந்த காலத்துல அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆக்னா சக்கரம் அதிபயங்கரமான தெய்வ ஆற்றலை ஈர்த்து தரும், நம்மள பாதுகாப்பா வச்சுக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசன்னாலதான் அந்த காலத்திலயும் சரி இன்னுமே சரி சித்தர்களும் முனிவர்களும் எங்க பார்த்தாலும் திருநீரையும் நெத்தியில மஞ்சள் குங்குமம் சந்தனம் இது எல்லாத்தையும் கலந்து வச்சிருப்பாங்க. இது மூலமா நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த